அந்த பாப்பா எந்த கேஸ்ட் என்ன ஏதுன்னு கேட்கல, வேற ஜாதி அனுமதிப்பாங்களான்னு. இப்ப அவ ஓகேன்னா நான் இந்த நிமிஷம் என் பையனை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறேன். உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. எந்த பொண்ணு கேட்டது இந்த கேள்வி? அந்த பொண்ணு தானா? சரி, நான் ஓப்பனா என்னோட கேஸ்ட் சொல்றேன் சார். நான் வந்து ஒரு எஸ்சி. ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. இப்ப அந்த பொண்ணு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுன்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு ஓகேயா? ஓகே சார். என்ன பெரியது உடம்பு சரியில்லை. இல்ல முதல்ல இந்த ஸ்பீடு இப்ப இல்லையேன்னு கேக்குறேன். வீட்டுக்காரர் கேட்கணும் சார். என்ன முதல்ல மட்டும் வீட்டுக்கார கேட்கல? 1000 பேரை பாத்துருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. பட்டியலினத்தை சேர்ந்த பொண்ணு இந்த பொண்ணு சொன்ன உடனே நான் வீட்டுக்காரரை கேட்கறேன், எல்லாம் போய் கேட்டுவாங்க. யாரு அது? இல்ல இது சிரிக்கிறதுக்கான விஷயம் இல்ல. நீங்க அந்த இடத்தில் இருக்கிற ஒருவரின் மன நிலையிலிருந்து அதை பார்க்கணும். இது என்ன மனப்போக்கு? இப்படியான ஒரு மனப்போக்கு இருக்கிற இடத்துல ஒரு படித்த நவீன பெண் எப்படி வந்து வாழ்வா? எப்படி வருவா? ஃபர்ஸ்டே அந்த பொண்ணு ரொம்ப நாளா பேசினா, பிகினிங் பேசினப்ப அந்த பொண்ணு சூப்பரா பேசு, அடுத்து பேசலே திருத்தமா பேசு, பொண்ணை பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணை மருமகளாக்கிக்கணும்லாம் தோணிருச்சு. இப்ப எது உங்களை தடுத்துருச்சு? சொல்ல தெரியல சார். தெரியுது, இதுக்கு வெளியே வரல. இவங்களோட ரியாக்ஷனுக்கு உங்க பதில்? அது அவங்களோட opinion. இது நாங்க எப்பவுமே அனுபவிச்சுட்டு இருக்க ஒண்ணு. இது எனக்கு புதுசு கிடையாது. நான் சின்ன வயசுல இருந்து படிக்கிறதுல காலத்துல இருந்து இப்போ வரையவே எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து நாங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். கஷ்டமா இருக்கு. ஒரு பொண்ணை ஏமாத்துற மாதிரி ஒரு ஃபீல். சொல்லிட்டு நம்ம தப்பு செஞ்சுட்டோமோன்னு வருது. பகிரமா அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். மனுஷன். ஆனா மனசுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பிள்ளை இல்ல? அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு சொன்னது வந்து அவங்க வலியை உங்களுக்கு கடத்திருக்காங்க. வலியை உணர்றீங்க, ஆனா உங்களால மனம் மாற முடியல. ஏன்னா நீங்க தனிநபரா இல்ல. இல்ல. ஹெட் டவுன். Thank you. மாற்றம் வந்து இள சமுதாயத்துக்கிட்டையும் வளரணும்னு நான் நினைக்கிறேன். புரியல, இளைஞர்கள்ட்ட பத்தி இல்லைங்கிறீங்களா? இளைஞர்களே எப்படி இருக்கும்னு ஒரு கேள்வி. என்ன அப்படியே